நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிந்தனைக்கு நம்மை அழைத்து செல்லும். நம்ம எந்த புத்தகத்தை படித்தாலும் அந்த புத்தகத்தை முடித்த உடனே இந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த புத்தகத்திலேருந்து ஒரு 10 செய்திகளை நாம் பெற முடிஞ்சால் கூட அந்த புத்தகம் ஒரு மேன்மையான புத்தகம். ஏன்னா ஒரே ஒரு செய்தி போதும் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைப்பதற்கு. புத்தகங்களை வாசிக்கும் போது இந்த புத்தகத்திலிருந்து என்ன செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு 10 வரியில் நம்ம சுருக்கி ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம்னா பின்னாடி அதை திரும்ப படித்து பார்த்தோம்னா அதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமாங்கிறது தெரியும், அல்லது அப்ளை பண்ண தூண்டும். ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதிலிருந்து எனக்கு என்ன தேவை, என்னுடைய பணிக்கு என்ன தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, அல்லது என்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கணும். அண்மையில் படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போது எல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து சொன்ன மகா மனிதர் திரு APJ அப்துல் கலாம். 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான். இன்று வரை கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது கார்ல் மார்க்ஸ். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும். பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, கியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, என் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. அதற்காக படிக்கிறது. இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றோம். நமக்கு அதிகமான ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் அதிகமான செடிகளை நட வேண்டும் என்பது இயற்கை. நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு.